அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமின் 5 கடமைகள். ரியாஸ் இன்று மத பாடத்தில் மாஸ்டர் இஸ்லாமின் 5 கடமைகள் பற்றி சொன்னாரே, எனக்கு கொஞ்சம் புரியலை, நீ சொல்லுவாயா? ஆமாம், ஒவ்வொரு முஸ்லிமும் கடைபிடிக்க வேண்டிய 5 முக்கியமான கடமைகள். முதல் கடமை ஷஹாதா. ஷஹாதா என்றால் கலிமா, அதாவது அல்லாஹ் ஒருவனே இறைவன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவன் தூதர் என்று மனதார நம்புவது. அதான் நம்முடைய நம்பிக்கை இல்லையா? ஆம். இரண்டாவது சலாஹ். சலாஹ் என்றால் தொழுகை. தினமும் 5 வேளை தொழ வேண்டும். அதனால்தான் என் அப்பா எப்பவும் நேரம் பார்த்து தொழுவாரு. மூன்றாவது ஜிகாத். பணம் உள்ளவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அதாவது பகிர்ந்து கொடுக்கணும் என்பதுதானே? சரியா சொன்னே. நான்காவது சோம். சோம் என்றால் நோன்பு. ரமலான் மாதத்தில் நோன்பு இருக்க வேண்டும். நோன்பு இருந்தால் பசியோடு இருப்பது ஏழைகளின் கஷ்டம் புரிய உதவும் இல்லையா? ஆம், அதுவே முக்கிய காரணம். ஐந்தாவது ஹஜ். வாழ்க்கையில் ஒரு முறையாவது மக்காவுக்கு சென்று யாத்திரை செய்ய வேண்டும். வாவ், இப்போது எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. எல்லாரும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றார்கள். இஸ்லாமின் 5 கடமைகள் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நல்ல வாழ்க்கை வழிகாட்டியாக இருக்கும். ஜஸாக்கல்லாஹு கைர்.